Hello everyone, welcome to Inayantha Kaigal Academy. இன்னைக்கு வந்து டாபிக் வந்து அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சிலபஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட்டில் இருக்குன்னா அந்த ஹீட் பவர் இன்ஜினியரிங் அந்த டாப்பிக்கில் இருக்குன்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள். ஓகே, இந்த வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள்னா அது வந்து ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் சொல்கிறதா இந்த வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள். ஏர் சைக்கிள் இருக்காங்க ரெஃப்ரிஜரேஷனில், ஆனால் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் வந்து நமக்கு படிக்க வேண்டியிருக்கு. அது வந்து ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். ஓகே, ஸோ வாட் இஸ் ரெஃப்ரிஜரேஷன்? What is refrigeration? The process of producing refrigerating effect is called refrigeration. And the laws of thermodynamics அந்த டாபிக் பார்க்கும்போது அந்த செகண்ட் லோவில் இருக்கு அந்த ஒரு ஹீட் என்ஜின், ஒரு டெம்பரேச்சர் சோர்ஸ் இருக்கும், ஒரு டெம்பரேச்சர் சிங்க் இருக்கும், நடுவில் வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் ஒரு கார்னோட் சைக்கிள் கிவிங் ஒர்க். அது வந்து ரிவர்ஸ் பண்ணினா அந்த ஹீட் என்ஜின் வந்து ரிவர்ஸ் பண்ணினா யூ வில் கெட் அ ரெஃப்ரிஜரேட்டர் ஆர் ஹீட் பம்ப். ஓகே, அந்த மாதிரி தான் நீங்க வந்து யூ ஹாவ் டு கிவ் ஒர்க் டு த சைக்கிள். அந்த சைக்கிளுக்கு நீங்க ஒர்க் கொடுக்கணும், அப்பதான் refrigerating effect produce பண்ணுவாங்க. What is refrigerating effect? Decreasing the temperature or low temperature எடுத்துருந்து high temperature எடுத்துக்கு temperature heat remove பண்ணிட்டு இருக்கும். அதுதான் கரெக்ட் refrigerating effectனா. மற்றது வந்து நார்மல் கூலிங்னு சொல்லிடலாம். high temperature இருந்து low temperature heat flow, it is quite normal, it's a spontaneous process. ஆனா ஒரு லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் ஃப்ளோ பண்ணோம்னா ரெஃப்ரிஜரேட்டர்ல அதுதானே நடக்கிறது. அந்த போர்ஷன் அதுக்குள்ள வந்து இருக்கிற டெம்பரேச்சர் அப்படியே வெளியே தள்ளிட்டு இருக்கும். ஓகேவா, அதுக்காக அது அந்த ப்ராசஸ்க்கு ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. அதுக்காக யூ ஹேவ் டு கிவ் சம் ஒர்க். ஓகே, சரி. The device accomplishes this task is called a refrigerator. ரெஃப்ரிஜரேட்டர்னா அது ஒரு டிவைஸ், ஹீட் என்ஜின், ஹீட் பம்ப், அது மாதிரி ஒரு டிவைஸ் தான் இந்த ரெஃப்ரிஜரேட்டர். தென் a Carnot cycle is having higher efficiency working between two temperature limits. இது வந்து Clausius statement-ஓட ஒரு வெர்ஷன், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது வந்து Clausius statement-ஓட ஒரு வெர்ஷன். ஒரு கார்னோட் சைக்கிளுக்கு தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி working between two temperature limits. ஒரு டெம்பரேச்சர் வந்து சோர்ஸ், நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து சிங்க். ஓகே, ரெஃப்ரிஜரேட்டர் படி பார்த்தா அந்த சோர்ஸ் டெம்பரேச்சர் வந்து மீன்ஸ் சிங்க் டெம்பரேச்சர் வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு உள்ள இருக்கிற டெம்பரேச்சர், சோர்ஸ் வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர். ஓகே, அதுக்குள்ள ஒர்க் பண்ணும்போது இந்த கார்னோட் சைக்கிளுக்கு தான் ஹையர் எஃபிஷியன்சி ஆர் ஹையஸ்ட் பாசிபிள் எஃபிஷியன்சி. அது ஞாபகம் வச்சிருக்கோம். அப்ப கார்னோட் சைக்கிள் என்னது பார்க்கலாம். இதுதான் கார்னோட் சைக்கிள். ஓகே, கார்னோட் சைக்கிள் வந்து இது கம்ப்ரஷன் ஆர் வாட் வி கால் அந்த எஸ்ஐ இன்ஜின்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணும்போது இருந்தா அதுக்கு நேர ஆப்போசிட். ஓகே, சைக்கிளோட டைரக்ஷன் பாருங்க. 2 3 வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். ஐசென்ட்ரோபிக் இது வந்து T, இது வந்து S. ஓகே, டெம்பரேச்சர், என்ட்ரோபி. ஓகே, அப்படி ப்ளாட் பண்ணும்போது இப்படி ஒரு கர்வ் கிடைக்கும். ஆனா நம்ம ப்ராசஸ் வந்து இந்த சர்க்கிளுக்குள்ள ஸ்கொயருக்குள்ள தான். ஃபர்ஸ்ட் வந்து 2 to 3 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், செகண்ட் வந்து 3 to 4 ஹீட் ரிஜெக்ஷன், தேர்ட் வந்து எக்ஸ்பான்ஷன். திஸ் இஸ் ஐசென்ட்ரோபிக் பிகாஸ் என்ட்ரோபி இஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ஐசோதெர்மல் பிகாஸ் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அதுக்கு டீடைலா அந்த டிஸ்கஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் TS diagram. How to read a TS diagram? ஒரு டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம் வந்து எப்படி ரீட் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோ டீட்டெயில் ஒன்றும் தேவையில்லை. இந்த வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் இல்லைன்னா நம்ம லெவல் எக்ஸாமுக்கு என்ன வேணும் அது மட்டும் பார்த்துடுங்க. இதுதான் அந்த கர்வ், அந்த என்ன ஒர்க் ஃப்ளூயிட் யூஸ் பண்றது அதோட கர்வ். T இங்க வந்து டெம்பரேச்சர், இங்க வந்து என்ட்ரோபி. ஓகே, y ஆக்சிஸ்ல டெம்பரேச்சர், x ஆக்சிஸ்ல என்ட்ரோபி. இங்க இந்த ப்ளூ லைன் தான் அந்த கர்வ். முதல்ல அது மட்டும் பாருங்க, ப்ளூ லைன் தான் அந்த கர்வ். ஓகே, கேர்ஃபுல்லா இருங்க. இந்த போர்ஷன் வந்து லிக்விட் ரீஜியன்.
அந்த கர்வுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிக்விட் ரீஜன். ஓகே, இந்த போர்ஷன் வந்து லிக்விட் பிளஸ் வேப்பர் ரெண்டுமே இருக்காங்க மிக்சரா. ஆனா சேச்சுரேட்டடா இருக்கும், நார்மல் வேப்பரைசேஷன் பாசிபிள் அந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஹீட்டட் வேப்பர் ரீஜன். இந்த கர்வுக்கு வெளியே வந்து சூப்பர் ஹீட்டட் வேப்பர். இந்த 3 ஏரியாஸும் நல்லா தரோவா லேர்ன் பண்ணிடுங்க. நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். இது வந்து லிக்விட் ரீஜியன், இல்லைன்னா சப்கூல்டு லிக்விட் அப்படி கூட சொல்லிடலாம். இந்த ஏரியா வந்து சப்கூல்டு லிக்விட், டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும் அந்த ஏரியா கூட பார்த்துருக்கோம், என்ட்ரோபி கம்மியா இருக்குது. சப்கூல்டு லிக்விட் ரீஜியன். இது வந்து சேச்சுரேட்டட் லிக்விட் பிளஸ் வேப்பர். இது இங்க வந்து ரெண்டுமே இருக்குது, லிக்விட் இருக்குது வேப்பர் இருக்குது. இங்க வந்து சூப்பர் ஹீட்டட் வேப்பர், இங்க லிக்விட் இல்ல வேப்பர் மட்டும்தான், சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட். ஓகே, இது மூணும் நல்லா லேர்ன் பண்ணிடுங்க. இந்த டிஎஸ் டயகிராம்ல வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் லைன்ஸ்னா இப்படி இருக்கும், ஒரு சேர் மாதிரி பார்த்ததா, அந்த பீச்சில் இருக்கிற சேர் மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்லாண்டா அப்படியே ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சேர் மாதிரி இருக்கும் தான். இதுதான் கான்ஸ்டன்ட் பிரஷர் லைன்ஸ். ஓகே ஓகே, இது போதும். நீ வந்து அந்த கிராஃப் அனலைஸ் பண்றதுக்கு இது போதும். கார்னோட் சைக்கிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கார்னோட் சைக்கிள். அப்போ நம்ம டிஸ்கஷன்ல வந்து கார்னோட் சைக்கிள் தான் ஹையர் எஃபிஷியன்சி. இந்த இருக்கிற சைக்கிள் வந்து கார்னோட் சைக்கிளுக்கு தான் ஹையர் எஃபிஷியன்சி. ஆனா கார்னோட் சைக்கிளுக்கு வந்து 2 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ரெஃப்ரிஜரேட்டர் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ரெஃப்ரிஜரேஷன் பண்ணும்போது கார்னோட் சைக்கிள் பார்த்தா இதுதான் கம்ப்ரஷன், ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன் 2 to 3. கம்ப்ரஷனோட ஏரியா வந்து நம்ம கிராஃப் படி பார்த்தா இங்க லிக்விடும் வேப்பரும் இருக்காங்க. 2ல லிக்விடும் இருக்குது வேப்பரும் இருக்குது. 3 தான் சேச்சுரேட்டட் வேப்பர் லைன். 3 ரீச் ஆகும்போது தான் ஃபுல்லா வேப்பர் ஆகுது. அப்ப இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் வந்து லிக்விட் பிளஸ் வேப்பர் இருக்குது அந்த வாக்கிங் ஃப்ளூயிட். ஓகே, இந்த கம்ப்ரஸருக்குள்ள நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த லிக்விட் போர்ஷன் அதுல இருந்தா அந்த மூவிங் பார்ட்ஸ்ல இருக்க லூப்ரிகன்ட்ஸா மிக்ஸ் பண்ணும். அதே மாதிரி அந்த அது வந்து நிறைய கம்ப்ரஸ் ஆகாமல் அந்த சேம்பருக்குள்ள எல்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கும். ஓகே, அதனால ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். லிக்விட் பிளஸ் வேப்பர் சேச்சுரேட்டட் ரீஜன்ல நடத்துனது வந்து காம்ப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. பண்ணா அந்த மெக்கானிக்கல் டிவைஸ் கம்ப்ரஸர் ஃபெயில் ஆயிடும். அதனால சூப்பர் ஹீட்டட் ரீஜன்ல தான் பண்ண போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் அது சேஞ்ச் ஆயிடுச்சு. கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர், வேப்பர் லைன் கம்ப்ளீட்டா வேப்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் கம்ப்ரஷன். அதனால இங்க ஸ்டார்ட் ஆகும். அந்த கிராஃப் வரும்போது கரெக்டா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இங்க இது ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இது வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் 4 to 1. அதுவும் ப்ராப்ளம் தான். ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் பண்றது வந்து அதுக்கும் பெட்டரா ஐசென்தால்பிக் எக்ஸ்பான்ஷன் தான் நமக்கு வேணும். ஓகே, ஐசென்தால்பிக், ஐசோ entropy means entropy is same constant throughout the process. Isoenthalpic or isenthalpic means enthalpy, heat content is constant throughout the process. அப்போ வந்து இந்த ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷனுக்கு பதிலா throttling process தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்ப throttling process என்னது? Throttling process is a isenthalpic expansion. Very important question. நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். Throttling process is an isenthalpic. Delta H or enthalpy change is not there. Okay, so we will go to இதான் நம்ம டயக்ராம். என்ன நடக்குது ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள? இதுதான் நம்ம ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள மீன்ஸ் ஃப்ரீசர் நினைச்சிருக்கோம். இது அவங்களோட ஃப்ரீசர். ஃப்ரீசர்ல வந்து ஃப்ரீசர்ல இருக்கிற டெம்பரேச்சர் கண்டினியூஸா வெளியே எடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஃப்ரீசர் டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? அது வெளியே எடுக்கிறதுக்கு யூ ஹாவ் எ லோ வேப்பரைசிங் மீன்ஸ் ஈஸிலி வேப்பர் ஆகுனா ஒரு ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அது இருக்கும். இதுக்குள்ள பைப்புக்குள்ள இருக்கும்னு நினைச்சிருக்கோம். அந்த கூலர் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து சின்ன டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே வேப்பர் ஆயிடும். அதனால இதுக்கு பேர் இவாபரேட்டர்.
ஓகேவா? அது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றதுக்கு வார்ம் ஏர் எல்லாம் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. எதுவும் தேவையில்லை. இருந்தா கொஞ்சம் ஃபோர்ஸ்டா இந்த இவாபரேஷன் கொஞ்சம் அதிகமா நடக்கும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வேற மீனிங் ஒன்றும் இல்லை. இங்க வந்து அந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட இவாபரேட் பண்ணுவாங்க. இவாபரேட் பண்றதுக்கு என்ன வேணும்? ஹீட் அப்சார்ப் பண்ணணும். அந்த ஹீட் எங்க இருந்து கிடைக்கும்? ஃப்ரீசருக்குள்ள இருந்து கிடைக்கும். இப்போ இவ வேப்பர் ஆயிடுச்சு, அதனால இங்க வேப்பர்னு காமிச்சிருக்கேன். ஸ்டேட் ஆஃப் த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் இஸ் வேப்பர் ஹியர். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வேப்பர் தான் கம்ப்ரஸருக்குள்ள போகுது, லிக்விட் பிளஸ் வேப்பர் இல்ல, வேப்பர் தான் கம்ப்ரஸருக்குள்ள போகுது. ஓகே, கம்ப்ரஸருக்குள்ள போயிடுச்சு, கம்ப்ரஸ் பண்ணியாச்சு. ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வேப்பர் ஸ்டேட்லயே வந்து கண்டென்சர், அந்த வேப்பரை லிக்விட் கன்வெர்ட் பண்றதுக்கு கண்டென்சர். ஓகே, சோ கண்டென்சருக்குள்ள பாஸ் பண்ணினா இட் வில் பி கன்வெர்ட்டட் டு லிக்விட், வேப்பர் டு லிக்விட். அப்ப இந்த ரெண்டு ப்ராசஸ்ல தான் ஹீட் அடிஷன், ஹீட் ரிஜெக்ஷன். இது ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். திஸ் இஸ் எக்ஸ்பான்ஷன் which is ஐசென்தால்பிக். இங்க வந்து லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அப்புறம் லிக்விட் பிளஸ் வேப்பர் மிக்சரா போயிடுதுக்குள்ள. ஓகே, இதான் எக்ஸ்பான்ஷன். அது வந்து த்ராட்லிங் ப்ராசஸ், எக்ஸ்பான்ஷன். ஓகே, இந்த கர்வு பார்க்கலாம். கர்வு தான் ரொம்ப முக்கியம். முன்னாடி சொன்ன மாதிரி இத நம்ம கர்வு. இங்க வந்து சேச்சுரேட்டட் லிக்விட்னு காமிக்கிற இந்த லைன் தான். லைனுக்கு அப்புறம் வந்து சப்கூல்டு லிக்விட். சேச்சுரேட்டட் லிக்விட் வந்து இந்த லைன். லிக்விடுக்கு பக்கம் இருக்கன லைன் வந்து சேச்சுரேட்டட் லிக்விட், வேப்பருக்கு பக்கம் இருக்கன லைன் வந்து சேச்சுரேட்டட் வேப்பர். ஓகேவா? சூப்பர் ஹீட்டட் வேப்பர், சேச்சுரேட்டட் லிக்விட் பிளஸ் வேப்பர், liquid only, liquid only, liquid plus vapor, vapor only. So முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கார்னோட் சைக்கிள்ல இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருந்தேன். லிக்விட் பிளஸ் வேப்பர் தான் கம்ப்ரஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா ரெஃப்ரிஜரேட்டர் வரும்போது we have modified கார்னோட் சைக்கிள். ஓகே, இங்க ஆரம்பிச்சாச்சு. சேச்சுரேட்டட் வேப்பர்ல வந்த அந்த பாயிண்ட் பார்த்தா கம்ப்ளீட்டா வேப்பர் ஆயதுக்கு அப்புறம் தான் கம்ப்ரஷன். கம்ப்ரஷன் இஸ் ஐசென்ட்ரோபிக். சோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட்ல, வேப்பர் ஸ்டேட்ல வந்து கம்ப்ரஸ் பண்ணியாச்சு. அதனால முன்னாடி அந்த லூப்ரிகேஷன், ஃபிரிக்ஷன் ப்ராப்ளம்ஸ் ஒண்ணுமே இல்லை. டிவைஸ் ஒர்க்கிங் குட். நவ் யூ ஹேவ் டு டேக் ஹீட். இது வந்து ஹீட் அடிஷன் ப்ராசஸ். கம்ப்ரஸ் பண்றதுக்கு அப்புறம் சாரி ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். இது வந்து ஹீட் ரிஜெக்ஷன், டெம்பரேச்சர் கம்மியாகுது. ஓகே, சோ இங்க வந்து பார்த்தா அந்த வேப்பர்னு ஐசோதெர்மல் ப்ராசஸ் இல்ல. இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் இல்ல. ஓகே, இங்க பார்த்தா அப்படியே வேப்பர் லிக்விட் ஆகுது, ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, வேப்பர் லிக்விட் ஆகுது, இங்க தான் போகுது, வேப்பர் டு லிக்விட். சோ ஹீட் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட் இன் கண்டென்சர். சோ திஸ் இஸ் கண்டென்சர். இது கண்டென்சர், இது கம்ப்ரஸர். ரெண்டு டிவைசஸ் பார்த்தாச்சு இந்த கிராஃபுக்குள்ள. அந்த கண்டென்சர் வந்து கொஞ்சம் இந்த லிக்விட் பிளஸ் வேப்பர் ஸ்டேட் வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர்ல தான் நடக்குது, கான்ஸ்டன்ட் பிரஷர் லைன்ல தானே நடக்குது. ஓகே, சோ அதுக்கப்புறம் ஐசென்ட்ரோபிக் இல்ல இந்த எக்ஸ்பான்ஷன். 4 to 5 வந்து எக்ஸ்பான்ஷன். அது ஐசென்ட்ரோபிக் இல்ல, அது வந்து ஐசென்தால்பிக். அதனால ஸ்லாண்டா இருக்கு. ஓகே, எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு அப்புறம் you are going to evaporate. மீன்ஸ் லிக்விட் பிளஸ் வேப்பர் ஃபார்ம்ல இருக்கு, கம்ப்ளீட்டா வேப்பர் ஆகணும். இவாபரேஷன். இங்க தான் ஹீட் அடிஷன், இங்க தான் ஃப்ரீசர். ஹீட் அடிஷன் நடக்கிற இடம் தான் ஃப்ரீசர். ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற ஹீட் தான் இந்த லிக்விட் பிளஸ் வேப்பர் வேப்பரா கன்வெர்ட் பண்றது. ஓகேவா? கம்ப்ளீட் சைக்கிள் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள். ஒன்னும் பெருசா இல்ல, மெமரைஸ் பண்ற மாதிரி ஒரு பேஸ் இல்லாமல் லேர்ன் பண்ணக்கூடாது. இதே மாதிரி ரீஜன்ஸ் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் பிரஷர் லைன்ஸ். இது ஏன் இங்கே தான் ஆரம்பிக்குது? கார்னோட் சைக்கிள் இங்கே தானே இருந்தேன். ஏன்? அதுக்கு ரீசன் இதுதான், அதுக்கு ரீசன். நெக்ஸ்ட், இது வந்து ஐசென்தால்பிக் இல்ல, சாரி ஐசென்ட்ரோபிக் இல்ல, ஐசென்தால்பிக்கா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ரெண்டு மோடிஃபிகேஷன். ஒரு மோடிஃபிகேஷன் ஆனால இங்கேயும் மோடிஃபைட் ஆயிடுச்சு. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஹீட் ரிஜெக்ஷன் இல்ல, கான்ஸ்டன்ட் பிரஷர் ஹீட் ரிஜெக்ஷன். அந்த கான்ஸ்டன்ட் பிரஷர் லைன்ல தான் இந்த ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது. இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சொல்லிடலாம். ஆனா இதுவும் கான்ஸ்டன்ட் பிரஷர் தான், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். ஆனா இங்க வந்து மஸ்டா கான்ஸ்டன்ட் பிரஷரா இருக்கணும். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட் பிரஷர். ஓகே,
அவ்வளவுதான். இந்த 4 ப்ராசஸும் 4 டிவைஸுக்குள்ள நடக்குது. 4 டிவைஸும் என்ன தெரியணும், அந்த டிவைஸ் இங்க எங்கே வரும் அதுவும் தெரியணும். கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பான்ஷன் த்ராட்லிங் டிவைஸ், லாஸ்ட் ஒன் இவாபரேட்டர். இவாபரேட்டர் தான் நம்ம ஃப்ரீசர். ஓகே, இதுதான் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள். ஓகே, ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எப்படி நம்ம வீட்டில் இருக்கணும் ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க் ஆகுது, இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். எனிவே, தேங்க்யூ, குட் பை, டேக் கேர், லேர்ன், ஸ்டடி வெல்.